செய்வது சுவாமி? நம்ப முடியாத அளவிற்கு பல விஷயங்கள் நடந்துவிட்டது. இருப்பினும் கண்களை மூடி சற்று உறங்க முயற்சித்தால் மனதின் பாரம் குறையும். நிம்மதியான உறக்கம் வர வேண்டும் என்றால் முதலில் மனது நிம்மதியான நிலைக்கு வர வேண்டும் மேகவல்லி. அது தற்போது என்னிடம் இல்லையே. உடம்பில் ஏதேனும் வலி வேதனை என்றால் மருந்து உட்கொண்டு அந்த வேதனையிலிருந்து மீண்டு வரலாம். ஆனால் மனது என்பது நம் உடம்பில் எங்கே இருக்கிறது என்றே தெரியாத போது அதன் வலியையும் வேதனையும் என்ன செய்து போக்க முடியும்? ஆத்மா நம் உடலுக்குள் எப்படி சூட்சுமமாக உரைகிறதோ அதே போல்தான் மனமும் சூட்சுமமான உருவில் நம் உடலில் உறைந்திருக்கிறது. சுகத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி அனுபவிக்கிறது. உண்மைதான் சுவாமி. தாங்கள் குறிப்பிட்டது போல் மனம் என்பது மிகவும் சூட்சமமானதுதான். அதே போல்தான் குரு சிஷ்ய உறவும். இருவருக்கும் இடையே உள்ள கருத்து பரிமாற்றம் அலாதியானது, சூட்சமமானது, அதிநுட்பமானது, ஏன் மிகவும் புனிதமானது. ஆனால் அந்த மாரநேர நம்பி அதை இழிவுபடுத்தும் விதமாக நடந்து கொண்டு விட்டானே. அதை எண்ணும் போது என் மனது மிகவும் வேதனைப்படுகிறது மேகவல்லி. மிகவும் நம்பிக்கையானவன் என்று உறுதி அடைந்திருந்த சிறிது காலத்திற்குள் இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டானே. இப்பொழுது கூட அந்த மாரநீர் நம்பி தங்களுக்கு இப்படி ஒரு துரோகம் செய்திருப்பாரா என்று நம்ப முடியாமல் தான் இருக்கிறேன் சுவாமி. என்னை விடு மேகவல்லி. முக்கியமாக நம் ஆச்சாரியார் யமுனாச்சாரியாருக்குத்தான் நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறான் அந்த மாரநேர் நம்பி. ஆச்சாரியார் அவனை என்னிடம் அறிமுகப்படுத்தும் போது முதலில் அவன் மேல் எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை வரவில்லை. அதன் பிறகு ஆச்சாரியாரின் அறிவுரை, அடியேனே நேரில் கண்ட சில நிகழ்ச்சிகளில் மாரநேர நம்பியின் நடத்தை, மேலும் இங்கு வந்த பிறகு நம் குழந்தைகள் நீயும் அவனை பற்றி கூறிய நல்ல அபிப்பிராயங்கள் போன்றவற்றால் என் மனநிலையை மாற்றிக்கொண்டு அவனை அடியேனின் சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு பல பாடங்களை போதித்தேன். ஆனால் சமயம் பார்த்து உண்டகத்தில் ரெண்டகமாக ஒரு காரியம், அதுவும் மற்றவருடைய தொகையை, பகவானின் சேவைக்காக கொடுத்த நிதியை திருடும் படும் பாதகச் செயலை செய்திருக்கிறானே அவன். அவனை என் உயர்ந்த சிஷ்யனாக பாவித்ததற்கு அவன் காட்டிய நன்றியை பார்த்தாயா? தாங்கள் அவரை உயர்ந்த சிஷ்யராகத்தான் பார்த்தீர்கள். ஆனால் நான் உடன் பிறவா சகோதரராக மாதவனைப் போல் ஒரு தம்பியாக பாவித்து பாரபட்சமின்றி ஆகாரமிட்டேன். அவன் இப்படி செய்ததில் என் மனமும் மாறவில்லை சுவாமி. இங்கு நாம் இவ்வளவு புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவனோ எடுத்த பொற்காசுகளுடன் எங்கோ சுகித்திருக்கிறான். சரி சுவாமி, ஏதோ கெட்ட கனவாக அவற்றை மறந்து விடுங்கள். அவனை கூட மறந்து விடலாம் மேகவல்லி. ஆனால் இதுவரை அடியேன் கட்டிக்காத்த மானம் மரியாதை அனைத்தும் போய்விடுமே. அதை மறக்க முடியுமா? ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிறீர்கள் சுவாமி? நினைக்காமல் களவு போனது நம் பொற்காசுகள் அல்லவே. மிகுந்த நம்பிக்கையோடு வெங்கடாச்சலம் அடியனிடம் கொடுத்த மிகப்பெரிய தொகை அது. பெருமாளின் திருமுடியின் மேல் அலங்கார கிரீடமாக மாற வேண்டிய பெரும் நிதி அது. இப்போது அந்த தொகை காணாமல் போய்விட்டது என்று அவரிடம் சாக்குப்போக்கு சொல்வதாலோ, மாரநேர நம்பிதான் இப்படி செய்து விட்டான் என்று காரணத்தை சொல்வதாலோ பாவச் செயலிலிருந்து அடியேனால் மீள முடியுமா? மாரநேர் நம்பியின் பச்சை துரோகத்தால் பல பேர் முன்னிலையில் அடியேன் தலை குனிந்து நிற்கப் போகிறேன். அப்படி ஒரு நிலை தங்களுக்கு வராது சுவாமி. எப்படி மேகவல்லி, எப்படி? அவ்வளவு பெரிய தொகையை திருப்பி தர முடியாத போது அவமானத்தில் இருந்து தப்பிக்க வழி என்ன இருக்கிறது? வழி இருக்கிறது சுவாமி. நீ என்ன சொல்கிறாய் மேகவல்லி? நான் சொல்வதை தயவு செய்து கேட்டருள வேண்டும். தாங்கள் எனக்கு செய்து கொடுத்த நகைகளை தங்களிடமே தந்து விடுகிறேன். மேலும் அவ்வப்பொழுது தாங்கள் எனக்கு கொடுத்த பொற்காசுகளில் மிச்சம் பிடித்து வைத்துள்ள தொகையும் கொஞ்சம் உள்ளது. மொத்தத்தில் நகைகளும் பொற்காசுகளும் களவு போன தொகைக்கு ஈடாக இருக்கும் என்று உறுதியாக தோன்றுகிறது. எனவே அவற்றை தங்களிடம் கொடுத்து விடுகிறேன். வெங்கடாச்சலம் கொடுத்த பொற்காசுகளுக்கு பதிலாக என் நகைகளை தங்களுக்கு கொடுத்து விடுகிறேன். நம் வாழ்வில் ஏற்பட்டுள்ள
பாவக்கரையை துடைத்து விடுகிறேன். மேகவல்லி, சிறிது சிறிதாக சேர்த்தும் பிரத்யேகமாக நீ ஆசையோடு உருவாக்கிய நகைகள் அனைத்தையும் கொடுத்து விடுகிறேன் என்கிறாயா? தங்கள் மானம் மரியாதையை விட இந்த நகைகளை அலங்காரமாக அணிவதால் ஒரு பயனும் இல்லை. ஒரு பெண்ணிற்கு கற்பை போல் அகத்துக்காரரின் மானமும் முக்கியமன்றோ? தயவு செய்து நான் சொல்வதை தட்ட வேண்டாம். பகவானின் அனுகிரகம் என்னும் பெரும் நிதியை நாம் பெற்றுள்ளோம். நமக்கு தேவைப்படும் நேரத்தில் அந்த பெருமாளே அந்நிதியை அளித்தருள்வான். இவ்வளவு நிகழ்வுகளையும் அந்த எம்பெருமான் சௌமிய நாராயணன் கண்டுகொண்டுதானே இருக்கிறான். பின்னாளில் அவனே நமக்கு நல்வழி ஏற்படுத்தி தருவான். குழப்பமின்றி உள்ளே வந்து படுத்து உறங்குங்கள். நாளைய பொழுது நல்லபடியாக விடியட்டும். எல்லோருமாக சேர்ந்து அவனை திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ள வைத்தீர்களா? மாறாக அவனை ஆச்சாரியரிடத்தில் சேர்த்து விடுவதில் தானே நீங்கள் தீவிரமாக இருக்கிறீர்கள். காய் தானாக கனிய வேண்டும் மாமா. தடிகொண்டு அடித்தால் யாருக்கும் பயன்படாமல் போய்விடும். சுரேசனின் நிலைமை வேறு எந்த பிள்ளைக்கும் வரக்கூடாது. தாய் நன்றாக திடகாத்திரமாக இருக்கும் போதே மகனுக்கு கல்யாணத்தை செய்து வைத்து விட வேண்டும். ராமானுஜனின் திருமணம் நடந்தாக வேண்டுமே. நடக்கும் காந்திமதி, அதற்கான வேளை வரும். வராது. வேளையை நாம் தான் வரவழைக்க வேண்டும். ராமானுஜனை நாம் தான் மாற்ற வேண்டும். அவன் திருமணம் செய்து கொள்ளத்தான் வேண்டும். அவன் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அவன் ஒத்துக்கொள்ளும் வரை இதோ இந்த நொடியிலிருந்து அமுது செய்யாமல் வாயில் ஒரு சொட்டு தீர்த்தம் கூட விடாமல் இருக்கப் போகிறேன். சோமியாஜி, நமஸ்காரம். சோமியாஜி, நமஸ்காரம் நம்பிகளே. ஏதோ பலமான யோசனையில் மூழ்கி இருந்தது போல் தெரிந்தது. அடியேன் உங்களை தொந்தரவு செய்து விட்டேனோ? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. கோயிலை இன்னும் எவ்விதத்திலெல்லாம் மேம்படுத்தலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ? இல்லை, சொல்லப்போனால் அடியேன் என் அகத்து பிரச்சனையைத்தான் மனதிற்குள் அலசிக் கொண்டிருந்தேன். ஆச்சரியமாக இருக்கிறது சோமியாஜி. இதில் என்ன ஆச்சரியம் நம்பிகளே? முதலாவது ஆச்சரியம் தங்கள் அகத்தில் பிரச்சனை இருக்கிறது என்பது. இரண்டாவது, தாங்கள் அதை இவ்வளவு தீவிரமாக யோசித்துக் கொண்டிருப்பது. என்ன செய்வது? சில பிரச்சனைகள் காலப்போக்கில் தன்னாலேயே தீர்ந்து விடுவதுண்டு. ஆனால் சில பிரச்சனைகள் எதிர்பாராத விதமாக சிக்கலாகி இப்படி தீவிரமாக யோசனையில் ஆழ்த்தி விடுவதும் உண்டு. அடியேனிடம் அதை பகிர்ந்து கொள்வதில் ஆட்சேபனை இல்லை என்றால் தாங்கள் என்னிடம் பகிர்ந்து கொள்ளலாம். அடியேனின் சிற்றறிவுக்கு தெரிந்த அளவில் அதற்கு ஏதேனும் தீர்வு காண முடியுமா என்று முயற்சிக்கலாம். தங்களிடம் பகிர்ந்து கொள்ளாமலேயே தங்களுக்கு தெரியும். ராமானுஜன் திருமண விஷயத்தில் காந்திமதிக்கும் அவனுக்கும் விரிசல் இருந்தது. தெரியும். ஆனால்
தாயின் மனம் கோணும்படி நடப்பவன் அல்லவே ராமானுஜன். ஆயினும் இப்படி ஒரு விரிசல் ஏற்பட ராமானுஜன் காரணமாக இருப்பான் என்பதை அடியேனின் மனம் ஏற்க மறுக்கிறது சோமயாஜி. ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்து தெள்ளத் தெளிவாக விளக்கம் கொடுக்க கூடியவன் அல்லவா ராமானுஜன்? உண்மைதான். ஆனால் காந்திமதியால் இந்த பௌதீக உலகின் ஈர்ப்பிலிருந்து விடுபட முடியவில்லை. அது நிச்சயம் அவள் தவறல்ல. குடும்ப வாழ்க்கையில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொள்ளும் ஒவ்வொரு சராசரி தாய்க்கும் இருக்கும் அபிலாஷைகள் தான் அவளுக்கும் இருக்கிறது. அதுவும் சமீபத்தில் கூரேசனின் தாயின் எதிர்பாராத மரணம் அவளை வெகுவாக பாதித்திருக்கிறது. கூரேசன் தாயின் மரணம் மிகவும் வருந்தத்தக்கது. ஆனால் அது ராமானுஜனின் திருமண விஷயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதைத்தான் அடியேனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அன்று கூரேசனின் தந்தை கூரேசனின் தாய் இருக்கும் போதே மகனுக்கு திருமணம் செய்து வைக்காமல் போய்விட்டோமே என்று வெகுவாக வருந்தியது காந்திமதியை விபரீதமான கற்பனைகளில் ஈடுபட வைத்துவிட்டது என்று தோன்றுகிறது. தன் பிள்ளைக்கும் அப்படி ஒரு நிலைமை வந்துவிடுமோ என்று அச்சப்படுகிறாள். தேவையில்லாத அச்சம். ஆனால் அந்த அச்சத்தை தான் தன் வாதங்களில் அவள் முன்வைக்கிறாள். அப்படிப்பட்ட வாதங்கள் தாய்க்கும் மகனுக்கும் இருக்கும் விரிசலை பெரிய பிளவாக ஆக்கிக் கொண்டு போகிறது. இன்று அது எல்லை மீறி போய் சற்று பூதாகரமாகிவிட்டது என்று கூட சொல்லலாம். ஏன், என்னவாயிற்று சோமயாஜி? ராமானுஜன் திருமணத்திற்கு சம்மதிக்கும் வரை அகத்தில் ஒரு பொட்டு ஜலம் கூட அருந்த மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறாள். என் மைத்துனர் திருமலை நம்பி சுவாமிகளும் நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் காந்திமதி கடின சித்தத்தோடு இருக்கிறாள். ராமானுஜன் இதை பற்றி என்ன சொல்கிறான்? ஏனோ தெரியவில்லை. இதில் காந்திமதி எவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறாளோ அதே அளவுக்கு ராமானுஜனும் தன் கருத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறான். இருவருமே இப்படி இறுக்கமாக இருப்பது எங்கே போய் முடியுமோ என்றுதான் நான் குழம்பிக் கொண்டிருக்கிறேன். நியாயம்தான். தங்கள் நிலைமை சற்று சிரமமானதுதான். சுவாமிகளே, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. சொல்லுங்கள். தாங்கள் ஏன் ராமானுஜனோடு இது பற்றி பேசக்கூடாது? அவனை ஏன் திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்க கூடாது? அடியேனா? குடும்பம், பந்தம், பாசம் என்ற வலையின் கீழிருக்கும் தானியங்களை ஏறெடுத்தும் பார்க்காமல் அந்த வலையில் மாட்டிக்கொள்ளாமல் சுதந்திரமாக பறக்கும் பறவையாகிய நீர் சில அற்பமான தானியங்களுக்காக அடியேனை அவ்வலையில் மாட்டிக்கொள்ள வைக்கிறீர்களே என்று ராமானுஜன் கேட்டால் அடியேன் என்ன பதில் சொல்வேன்? இல்லை சுவாமி, அவன் தங்களை மிக உயர்ந்த ஸ்தானமான ஆச்சாரியர் ஸ்தானத்தில் வைத்திருக்கிறான். தங்களை நிச்சயம் அப்படி கேட்கக்கூடியவன் அல்ல. அப்படியே அவன் கேட்டாலும் அதற்கு தங்களால் ஒரு திருப்திகரமான பதிலை அளிக்க முடியும் என்பதும் எனக்கு தெரியும். முயன்று பார்க்கிறேன் என்று தங்கள் புன்னகை மூலம் தாங்கள் சொல்லாமல் சொல்வது எனக்கு புரிகிறது. தங்களால் மட்டுமே ராமானுஜனிடம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்று சொல்வார்களே, நீங்கள் எல்லோரும் அடித்து பார்த்து விட்டீர்கள். அடியேனையும் அடித்து பார்க்க சொல்கிறீர்கள். அடியேனுடையது கடைசி அடியாக இருந்து ஒருவேளை அம்மி நகர்ந்தால் மகிழ்ச்சிதான். நிச்சயம் நகரும். நிச்சயம் அவன் தங்களின் அறிவுரையை ஏற்பான். தத்தளிக்கும் ஒரு தாயின் மனதை அமைதிப்படுத்தி அங்கே மகிழ்ச்சியையும் குடிகொள்ள வைக்கப் போகிறீர்கள். அதற்கு நான் தங்களுக்கு என்றென்றும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவசரப்பட வேண்டாம் சோமயாஜி. அடியேன் முயலத்தான் போகிறேன். அந்த வரதனின் சூட்சம கயிறுகள் யார் யாரை எங்கே கட்டி இழுக்கிறது என்று யார்தான் அறிவார்கள்? தாங்கள் முயன்று பார்க்கிறேன் என்று கூறியதே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. உங்கள் முயற்சி நிச்சயம் பலன் அளிக்கும். சோமயாஜி, காஞ்சியம்பதியில் கைங்கரியங்களை முடித்துக்கொண்டு இதே ஸ்ரீபெரும்புதூர் வழியாகத்தான் அடியேனின் நந்தவனத்திற்கு தினந்தோறும் சென்று கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்று ஏனோ ஆதிகேசவ பெருமாளை சேவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டது இதற்காகத்தானோ? நிச்சயம் அப்படித்தான் இருக்கும். ஒருவேளை தங்களின் பிரார்த்தனையை நாதவள்ளி தாயாரும் ஆதிகேசவ பெருமாளும் மனமுகந்து ஏற்றுக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. ராமானுஜன் விஷயத்தில் தாங்கள்தான் ஏதாவது செய்ய வேண்டும் நம்பிகளே. சோமயாஜி, ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ராமானுஜன் வருங்காலத்தில் வைணவ தர்மத்தையே தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர போகிறவன். ஒரு சாமானியனான அடியேன் அவன் மனதை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியுமா என்பது அடியேனுக்கு தெரியவில்லை. இருப்பினும் வரதனை மனதில் நினைத்துக் கொண்டு வேண்டுகோளை முன்வைக்கிறேன்.
ஏற்பதும் ஏற்காததும் பகவான் சித்தம். அடியேன் வருகிறேன். அம்புஜம், சுவாமி, என்ன நம் அகமே நறுமணம் கமழ்கிறது? எல்லாம் இதன் கைங்கரியம்தான். ஓ, சந்தனமா? ஆம் சுவாமி. நிறைய சந்தன குழம்பை தயாரித்துக் கொண்டிருக்கிறாய். நாளை ஏதாவது விசேஷ திருமஞ்சனம் ஏற்பாடாகி இருக்கிறதா? நம் அழகிய மணவாள சுவாமிக்காகத்தான் இவ்வளவு சந்தனமா? இது நம் அழகிய மணவாளர் சுவாமிக்கல்ல. பிறகு இது தங்களுக்காகத்தான் சுவாமி. என்ன சொல்கிறாய் அம்புஜவள்ளி? எனக்காகவா? ஆம் சுவாமி. சந்தனத்தை மேனியில் இட்டுக் கொள்வது தங்களின் வழக்கமாயிற்றே. சரியாய் போயிற்று. ஏதோ சம்பிரதாயத்திற்காக கொஞ்சமாக பூசிக்கொள்வதுதானே வழக்கம். அதற்கு எதற்காக இவ்வளவு? சுவாமி, பாகவதர்கள் உபச்சாரத்திற்காக கொஞ்சமாக பூசிக்கொள்வார்கள். அது நடைமுறையில் வழக்கம். ஆனால் பாசுரங்களை பாடும்போது பகவானாகவே பல பாவனைகளை அபிநயத்தில் காட்டும் தங்களுக்கு குறைந்த அளவு சந்தனம் எப்படி போதுமானதாக இருக்கும்? நீ சொல்வது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. புரியும்படி சொல்கிறேன். நித்தியப்படி பகவத் கைங்கரியமாக அபிநய நர்த்தனம் செய்யும் தேகத்திற்காகத்தான் இதை நான் தயாரித்திருக்கிறேன். இதை தாங்கள் தேகத்தில் அலங்காரமாக பூசிக்கொண்ட பின் தாங்கள் தங்கள் நாட்டியத்தை தொடங்கலாம். அதற்குத்தான் வாசனாதி தைலங்களை அம்மங்கி ஆழ்வாரும் தெய்வவாரி ஆண்டாரும் அடியனுக்கு தடவி விடுகிறார்களே, இது வேறு எதற்கு? சுவாமி, வாசனாதி தைலங்கள் தேக வாசனைக்கு வேண்டுமானால் உபயோகமாக இருக்கலாம். ஆனால் நாட்டியத்தின் போது ஏற்படும் தேக வெப்பத்திற்கு சந்தனம்தான் இதமானது. தாங்கள் அபிநயம் செய்யும் போது சாக்ஷாத் அந்த பகவானையே அனைவரின் கண்களின் முன் தாங்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறீர்கள். பகவான் யார்? சர்வ அலங்கார பூஷிதன் அல்லவா? அவனது தேக காந்தி அனைவரையும் வசீகரிக்கும் லாவண்யம் உடையதல்லவா? பகவானின் பல அவதாரங்களை பாவனையாய் வெளிக்காட்டும் தாங்கள் அவனது தேஜஸையும் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் அல்லவா? அப்பப்பா, கொஞ்சமாவது மூச்சு விட்டு பேசு. விட்டால் நம் ஆச்சாரியரை போல் ஒரு பிரசங்கமே பண்ணிவிடாய் போல் இருக்கிறதே. போங்கள் சுவாமி. நான் சொன்னதை இவ்வளவு நேரம் கேலியாக தான் பார்த்தீர்களா? கவனித்து கேட்கவில்லையா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்லை. நீ பகவானிடம் காட்டும் அபிமானம் அடியனுக்கு தெரியாதா என்ன? சுவாமி, அதில் என்னுடைய சுய அபிமானமும் இருக்கிறது. சுய அபிமானமா? என்ன அது? ஆம் சுவாமி. நேற்றைய தினம் தாங்கள் ஒரு பாசுரத்திற்கு பெருமாளின் நரசிம்ம அவதாரத்தை அப்படியே பாவனை செய்தீர்கள். கண்டவர்களில் பெரிய வயதுக்காரர்களும் வியந்தே போனார்கள். அப்படி ஒரு அபிநயம். அந்த அவதாரத்திற்கு தகுந்தாற்போல் தங்கள் தேகத்தில் அக்னி ஜுவாலை பறந்ததை நான் கவனித்தேன். இவ்வளவு தேக வெப்பம் உடம்பில் பரவினால் என்ன ஆவது? அதற்காகத்தான் இந்த சந்தன காப்பு. நான் ஏதாவது தவறாக கூறிவிட்டேனா சுவாமி? இல்லை இல்லை, உன் அக்கறையை எண்ணி பூரிப்படைந்தேன். மொத்தத்தில் ஒரு குழந்தையை போல் அலங்கரித்து பார்க்கிறாய். அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களேன். உன் வருத்தம் எனக்கு புரிகிறது அம்புஜம். அனைத்தையும் நமக்கு கொடுத்த எம்பெருமான் பிள்ளை செல்வத்தை மட்டும் ஏனோ நமக்கு அருளவில்லை.